வசீகரன் தன்னோட இருக்கையிலிருந்து எழுந்து வந்து மற்ற 2 பெண்களையும் மாறி மாறி பார்த்தான். ஒரு பக்கம் தன்னோட மனைவி, இன்னொரு பக்கம் ஏற்கனவே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க முடியாத பெண். 2 பேரும் இங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பகைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் நானா கூட இருக்கலாம். இத வளர விட்டா இந்த நிறுவனத்துக்கே கேடுதான் விளையும் என்று நினைச்ச வசீகரன் 2 பேரையும் கூர்மையா பார்த்து, இது வேலை செய்யற இடம். நம்ம வேலை செய்யற இடத்துல எல்லாருமே ஒண்ணுதான். நீ பெரியவ, நான் பெரியவன்னு யாரும் இல்லை. அதுவும் இல்லாம இங்க பர்சனல் விஷயம் பேசவே கூடாது. இந்த கம்பெனியோட வளர்ச்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக மட்டும்தான் நம்ம இங்க உழைக்கணும் என்று அறிவுறுத்தினான். அதை கேட்ட நிரஞ்சனா உடனே, சார், நான் எப்பவுமே அப்படிதான் சார் நடந்துக்கிறேன். இந்த தடவை ஏதோ தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் என்று அவசரமாக தாழ்மையோட மன்னிப்பு கேட்டா நிரஞ்சனா. அவ மன்னிப்பு கேட்டதும் வசீகரனுக்கு ஏதோ போல ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு நிரஞ்சனா, இனி இது மாதிரி நடக்காம பாத்துக்கோ என்று அறிவுறுத்திவிட்டு ஆராதனாவிடம் திரும்பி பார்த்தான் வசீகரன். ஆனா ஆராதனா எந்த மன்னிப்பும் கேட்கல. அவளை பொறுத்த வரைக்கும் அவ தப்பே செய்யலையே. அப்படி இருக்கும்போது தாயே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சவ உதட்ட கடிச்சிட்டு மௌனமா நின்னா. 2 நிமிஷம் அவளைவே பொறுமையா பார்த்த வசீகரன் நெடிய பெருமூச்சோட, இங்க பாரு ஆராதனா, என் பொண்டாட்டி அப்படிங்கிற உறவெல்லாம் வீட்ல தான், இங்க அது இல்ல, புரிஞ்சுதா? இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நிரஞ்சனா விஷயத்துல நீ தலையிடாத என்றான். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு மனசுல எதிர்கேள்வி கேட்க வசீகரனை பார்த்து, நான் ஒன்னும் என்று பேசத் தொடங்கியவளை கையமர்த்தி நிறுத்தினான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆராதனா. நிரஞ்சனாவுக்கு எதிரா ஒரு பெரிய குரூப்பையே சேர்த்துட்டு இருக்க. அந்த வேலையெல்லாம் இங்க வேண்டாம். நிரஞ்சனா நான் பார்த்து அப்பாயிண்ட் பண்ண ஆளு, புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் என்று கடுமையான குரல்ல எச்சரிச்சான். அதை கேட்டு மௌனமா தலை குனிஞ்சா ஆராதனா. பிறகு 2 பேரையும் பார்த்த வசீகரன், சரி சரி, 2 பேரும் போய் அவங்கவுங்க வேலை பாருங்க என்று அனுப்பி வச்சுட்டு அவனும் தன்னோட அலுவலக வேலையில இறங்கினான். வசீகரனுடைய வீட்டுல வித்யா தன் கணவன் கர்ணன் கிட்ட ஆராதனா பத்தி கவலையோட சொல்லிட்டு இருந்தா. என்னங்க, எனக்கு என்னவோ ஆராதனாவுக்கும் நம்ம வசிக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தோணுது. அதை நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்கு என்றாள். அதை கேட்ட கர்ணன், அப்படியெல்லாம் ஒன்னும் இருக்காது வித்யா. கணவன் மனைவினா சின்ன சின்ன சண்டைகள் ஊடல்கள் அவங்களுக்குள்ள இருக்கத்தானே செய்யும். அதையெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையேமா என்றார். இல்லைங்க, எனக்கு என்னவோ தப்பா படுது. ஆராதனா இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட அவ இப்படி கதறி கதறி அழுது நான் பார்த்ததே இல்லை. வந்த புதுசுல வசீகரன் அவ கால் மேல கொதிக்கிற எண்ணெயே ஊத்திவிட பார்த்தான். அப்படி அதுல அடிபட்டும் அவ அழுது நான் பார்த்ததே இல்லை. மனசெல்லாம் ஏதோ வலியோட இருக்க போய் தான் இப்படி அழறா. நம்ம பையனுக்கு அது நல்லதில்லைங்க என்று கவலையோட சொன்னான். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற வித்யா என்று திருப்பி கேட்டார் கர்ணன். கார்த்திக் சாயங்காலம் வந்தா அவனை கொஞ்சம் பிடிங்க. ஆபீஸ்ல என்னதான் நடக்குதுன்னு அவன் கிட்ட கேட்டா நமக்கே தெரிஞ்சிடும். நமக்குன்னு ஒரு தெளிவு கிடைக்கும். கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள நம்ம போக கூடாதுதான். ஆனா அவங்க 2 பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழணும். அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ரொம்ப பெரிய பிரச்சனையா தீர்க்கவே முடியாதா இருந்தா நீங்க தலையிட்டு வசீகரன் கிட்ட பேசுங்க என்றாள். சரிதாம்மா, கார்த்திக் வரட்டும், நான் கேட்டு பாக்குறேன் என்றார் கர்ணன். அலுவலகத்தில் வசீகரன் வேலையில மூழ்கியிருந்தான். அப்போ அரை கதவை தட்டிக்கிட்டு உள்ள வந்தான் கார்த்திக். அவனை பார்த்ததுமே வசீகரன் உஷாராயிட்டான். வாங்க சார், வாங்க. ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்க. கம்பெனில பெரிய பெரிய விஷயத்தையெல்லாம் நல்லா பண்றீங்க போல இருக்கே என்று நக்கலோட கேட்டான் வசீகரன். அதை கேட்ட கார்த்திக், நான் என்ன சார் பண்ண? நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருக்கேன். நீங்க என்ன பண்ணாலும் நான் தலையை மட்டும் தான் சார் ஆட்டுறேன் என்று குத்தலோடு சொன்னான். டேய், என்கிட்ட நீ தலையை ஆட்டுற மாதிரி தான் ஆட்டுற.
ஆனா வெளியில போய் வேற எதையோ பண்ற போல இருக்கே என்று அவனை கூர்மையோட பார்த்தபடி கேட்டான் வசீகரன். பாஸ், நான் எதுவுமே பண்ணல. நீங்க தான் எல்லா வேலையும் பண்றீங்க. நான் சும்மா அதை வேடிக்கை மட்டும்தான் பாக்குறேன் என்றான் அதே குரல்ல. அவன் சொல்றதுல அர்த்தம் வசீகரனுக்கு புரியாம இல்ல. இப்ப நான் என்னடா பண்ணிட்டேன்? ஆளாளுக்கு குத்தம் சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க என்று கேட்ட வசீகரன் கிட்ட மௌனமா ஒரு வினாடி தலை குனிஞ்சு நின்னான். பிறகு ஆறுத ஆட்டும்னு நினைச்சவன், பாஸ், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த நிரஞ்சனாவை எதுக்காக இங்க வேலைக்கு வச்சீங்க? பாவம் ஆராதனா ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டாங்க என்றான். ஏண்டா, அவ இங்க வேலை செய்யறதுக்கும் உன் அண்ணி ஆராதனா மனசு உடையறதுக்கும் என்னடா சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல என்றான் வசீகரன். பாஸ், அதாவது நீங்க நிரஞ்சனா கிட்ட மறுபடியும் காதல் வலையில விழுந்துருவீங்களோன்னு எங்களுக்கே கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு பாஸ் என்று நேரடியாகவே தாக்கினான் கார்த்திக். அதை கேட்ட வசீகரன் தலையில் அடித்துக் கொண்டான். உனக்கு அறிவுங்கிறதே ஒண்ணுமே இல்லையாடா? ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் எப்படிடா மறுபடியும் காதலிப்பேன் என்று கேட்ட வசீகரன் மறுபடியும் தன்னோட பேச்ச தொடங்கினான். அதுவும் இல்லாம என்னையும் நிரஞ்சனாவையும் திட்டம் போட்டு பிரிச்சதே உன் அருமை அண்ணி ஆராதனா தானே. அவதானடா பொய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு மறுபடியும் நான் நிரஞ்சனாவை காதலிச்சிருவேங்கிற பயம் இருக்கிறது நியாயம் தானே. அவகிட்ட குறைய வச்சுட்டு என்ன தப்பு சொன்னா என்னடா அர்த்தம் என்று கேட்டான் வசீகரன். பாஸ், இப்ப கடைசியா நீங்க என்னதான் சொல்றீங்க என்று கேட்ட கார்த்திக்கிடம், இங்க பாருடா, என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல எந்த அழுக்கும் இல்லை. நிரஞ்சனாவுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை இங்க நான் வேலைக்கு வச்சிருக்கேன். இத போய் உன்னோட அருமை அண்ணி ஆராதனா மண்டையில ஏற மாதிரி நல்லா தெளிவா சொல்லு. வீட்டுல வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அதை விட்டுட்டு அவ சொல்ற பேச்சு கேட்டுட்டு இங்க நிரஞ்சனாவை நீங்க எல்லாரும் சேர்ந்து தொந்தரவு பண்ணீங்கன்னா அப்புறம் உண்மையாலுமே நிரஞ்சனாவை நான் காதலிச்சு 2வது கல்யாணம் பண்ணிப்பேன் என்று மிரட்டினான் வசி. அந்த வார்த்தையில ஆடி போனான் கார்த்திக். பாஸ், விளையாட்டுக்கு கூட அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க என்று பதறி போனான். தெரியுதுல்ல, அப்போ என்னோட வழியில என்ன போக விடுங்கடா. நானா எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தப்பு பண்ண வச்சிடாதீங்க. கிளம்பு என்று சொல்லி கார்த்திக்கை அனுப்பி வச்சான் வசீகரன். அவனோட அறையிலிருந்து வெளியில வந்த கார்த்திக் ரொம்பவுமே குழம்பி போனான். இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு வினாடி நின்னு யோசிச்சவன் பிறகு எல்லாருக்கும் அலைபேசியில அழைச்சு அதே கோவில்ல சாயங்காலம் சந்திக்கணும்னு சொல்லிட்டு போனை வச்சான். மாலையில் அனைவரும் கார்த்திக் சந்திச்சு கோவில்ல பேசினாங்க. அப்போ கார்த்திக் வசீகரன் கிட்ட தான் பேசின விஷயத்த பத்தி சொன்னான். அதை கேட்டு எல்லாருமே ஒரு வினாடி ஆடித்தான் போனாங்க. ஆராதனாவுக்கு கண்கள்ல நீரே தழும்புச்சு. அதை உணர்ந்த கார்த்திக், இங்க பார் ஆராதனா, கொஞ்ச நாளைக்கு நிரஞ்சனா இங்க வேலை செய்யட்டும், விட்டு நீ கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம பாஸுடைய குணம் உனக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். எதை நம்ம வேண்டாம்னு சொல்றோமோ அதையே தான் அதிகமா செய்வாரு. அவர் போக்கிலேயே கொஞ்ச நாள் அவர் போகட்டும், விட்டுடு. நம்மளும் அதே மாதிரி அமைதியா இருக்கலாம். அதுதான் இப்போதைக்கு எல்லாருக்குமே நல்லது, புரிஞ்சுதா என்று அனைவரையும் பார்த்து கேட்டான் கார்த்திக். எல்லாருமே அவன் சொன்னதுக்கு ஆமோதிச்சாங்க. ஆராதனாவுக்குமே கார்த்திக் சொல்றது கொஞ்சம் சரியா பட்டுச்சு. சரி அண்ணா என்று அவனுக்கு சம்மதம் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தா ஆராதனா. சாயங்காலம் தன்னோட வீட்டுக்கு வந்த நிரஞ்சனாவை பாக்கறக்கு நிஷா அன்னைக்கு வந்திருந்தா. அர்ச்சனாவும் நிஷாவும் நிரஞ்சனா கிட்ட அலுவலகத்துல நடந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அம்மா, நம்ம நினைக்கிற மாதிரி வசீகரன் ஈஸியா என்னோட வலையில விழுந்துட மாட்டாரு. அவருக்கு தேவை அந்த கம்பெனி நல்ல வளர்ச்சியோட இருக்கணுங்கிறது தான். கண்ணை மூடிட்டு நான் சொல்றதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு. ஒன்னு வசீகரனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல வசீகரன் வளர்த்து விட்ட அந்த கம்பெனியை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். இந்த ரெண்டும் இல்லாம போனாலும் எப்படியாவது வசீகரனையும் ஆராதனையும் நம்ம பிரிச்சே ஆகணும். அந்த வேலைக்கார கழுத எவ்வளவு திமிரா பேசுறா தெரியுமா? அந்த கம்பெனில எவ்வளவு தைரியமா அழுத்தமா சுத்தரான்னு உனக்கு தெரியுமா? என்னையெல்லாம் அவ மதிக்கிறதே இல்லை. என்கிட்ட எவ்வளவு திமிரா கூட பேசுறா தெரியுமா என்று கோபத்தில் வெடித்துட்டு இருந்தா நிரஞ்சனா. அதை கேட்ட நிஷாவுக்கு திடீர்னு மனசுல ஒரு புதிய திட்டம் உருவாச்சு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நிரஞ்சனா, வசீகரனுக்கும் உனக்கும் இடையில ஆராதனா வந்து சண்டை போடுறா இல்லையா? ஏன் வசீகரன் மேல அவளுக்கு இருக்கிற காதல் கரெக்டா? வசீகரனை நீ பறிச்சுட்டு போயிடுவியோன்ற பயம், அதனால தானே அவ சண்டையே போடுறா.
ஆராதனா சண்டை போடுறது வசீகரன் காதுல விழவே விழாது. வசியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எது வேண்டான்னு சொல்றோமோ அதையே தான் செய்வாரு. அவனுடைய குணாதிசயமே அதுக்கு தகுந்த மாதிரி. நான் ஒரு திட்டம் சொல்றேன், அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு 2 பேரும் பாருங்க என்று சொல்லி தன்னோட திட்டத்தை அழகா விளக்கி சொல்லிட்டு போனா நிஷா. அதை கேட்ட 2 பேர் கண்களும் பளிச்சிட்டுது. அடேங்கப்பா, இவ எவ்வளவு பெரிய கேடியா இருப்பான்னு மற்ற 2 பேரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உடனே எவ்வளவு பெரிய திட்டத்தை எவ்வளவு ஈஸியா சொல்றா, இவகிட்ட நம்மளே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு என்று மனசுல நினைச்சா அர்ச்சனா. ஆனா நிஷா கிட்ட அந்த திட்டத்தை ஒத்துக்கிட்டு அவளை ரொம்பவுமே பாராட்டினா. தன் மகள் நிரஞ்சனா கிட்ட திரும்பின அர்ச்சனா, இங்க பாருடி, இந்த வயசுல எவ்வளவு அழகா புத்திசாலித்தனமா இந்த புள்ள யோசிக்குது. நீயும் தான் இருக்கியே, ஒன்னத்துக்கும் உதவ மாட்டேன். ஒரு வேலைக்கு அனுப்பினா அங்க ஒரு புருஷனையும் பொண்டாட்டிக்கும் சண்டையை உண்டு பண்ணி ஏதாவது ஒரு கலகத்தை கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா அங்க வசீகரன் கிட்ட தோத்து போய் திட்டு வாங்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்டு வந்து நிக்கிற என்று தன் மகளை திட்டிட்டு இருந்தா. தன் தாயோட கோபத்தை கண்ட நிரஞ்சனா, உனக்கு என்னமா தெரியும், நீ போய் அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து பாரு, அப்பதான் அதோட வலி என்னன்னு புரியும். எத்தனை வேலை இருக்கு தெரியுமா அங்க? 4 மாடி கட்டடத்துக்கும் அங்க இங்கன்னு நடந்து போய் வர்றதெல்லாம் உடம்பெல்லாம் எவ்வளவு வலிக்குது தெரியுமா? சினிமால நடிக்கும்போது உட்கார்ந்த இடத்துலயே ஜூஸும் சாப்பாடும் வந்துச்சு. அவன் ஜொல்லு விட்டுட்டு திரிவான் என் பின்னாடி. இங்க நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் என்று புலம்பிக்கிட்டே போனா நிரஞ்சனா. அதை கேட்ட நிஷா, கூல் கூல், இப்ப நம்ம கஷ்டப்பட்டாலும் பின்னாடி ஏதாவது ஒரு லாபத்தை பார்க்கலாம் இல்ல, கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொன்னான். அதை கேட்ட நிஷா, என்ன லாபம், 5க்கும் 10க்கும் இப்படி சம்பளத்துக்கு வேலை செய்யறேன், இந்த சம்பளத்தை வச்சு நான் என்ன பண்றது என்று கேட்டாள். அதை கேட்ட நிஷா, உனக்கு பொழைக்கவே தெரியல நிரஞ்சனா. வசீகரன் கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவன் முன்னாடி அழுதுகிட்டு 2 தடவை நீ சீன் போட்டு நின்னாலே உனக்கு பணத்தை அள்ளி கொடுப்பான். அதை விட்டுட்டு சம்பளம் கேட்டுட்டு போய் நிக்கிற. அவன் சம்பளம் கொடுக்கும்போது நீ வாங்கிக்கோ, அது சரிதான். அது போதும்னு மட்டும் மனசை திருப்திப்படுத்திக்காத. அவன்கிட்ட உன்னோட கஷ்டத்தை அப்பப்ப சொல்லி 2 தடவை போய் நின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் பணத்தை வாரி கொடுப்பான். அதுதான் புத்திசாலித்தனம், பழிச்சுக்கோ என்று இன்னொரு திட்டத்தையும் சேர்த்தே சொன்னான் நிஷா. அதை கேட்ட நிரஞ்சனாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியல. அட, இப்படி ஒரு வழி இருக்கா, இதை நம்ம யோசிக்கவே இல்லையே என்று மனசுல நினைச்சவ அடுத்த நாளே அதற்குண்டான திட்டங்களையும் போட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு மனசுல நினைச்சா. பிறகு அப்ப நிஷா கூறிய அந்த புதிய திட்டத்திற்கு ஆள் தேட ஆரம்பிச்சாங்க. அதுல பல பேர் அவ கேட்கிற கேள்விக்கு தொற்று போயிட்டாங்க. யாரை என்ன தேடுறதுன்னு ரொம்ப குழப்பத்தோட இருந்தாங்க 3 பேரும். அவங்களுடைய திட்டம் இதுதான். ஆராதனா இப்ப இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு ஒரு இளைஞனை அவங்களுடைய நிறுவனத்துக்கு பணிக்காக அனுப்பணும். அந்த இளைஞன் ஆராதனா கிட்ட நெருங்கி பழகணும். அதை வசீகரன் பார்த்து பெருமைப்பட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை பெருசாகணும். இதுதான் அவங்க போடுற திட்டம். அதுக்காக நிஷா பல பேரை அலைபேசியில அழைச்சு பேசி பார்த்தா. ஆனா யாரும் ஆராதனாவுக்கு பொருத்தமா இருக்கிறது மாதிரி தோணல. ஆராதனாவுடைய குணம் ரொம்ப மென்மையானது. அவளுடைய இரக்க குணம்தான் இவங்களுக்கு பெரிய பலத்தை இப்ப கொடுக்க போகுது. ஆராதனாவை நெருங்கும் இளைஞன் ரொம்ப மென்மையானவனா இருக்கணும். அதே மாதிரி நல்ல ஸ்மார்ட்டா அழகாவும் இருக்கணும். கஷ்டப்படுற குடும்பமாவும் இருக்கணும். அப்பதான் ஆராதனாவுடைய மனம் இறங்கும் அப்படின்னு 3 பேரும் திட்டம் போட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு இளைஞன் கிடைச்சான். அவன் நிஷாவுக்கு தெரிஞ்ச பையன்தான். துணை நடிகனா 2-3 படங்கள்ல நடிச்சிருக்கான். அவனை திரையில பார்த்தவங்க யாருமே இல்லை. ஏதோ ஒரு கும்பல்ல ஏதோ ஒரு ஓரத்துல நின்றுட்டு இருப்பான். அவன் பேரு சிபி. நல்ல படிச்ச இளைஞன், வறுமையான குடும்பம், அழகானவன். அவனை பிடிச்சா நல்லா இருக்குமே என்று நினைச்ச நிஷா உடனே அவனை அலைபேசியில தொடர்பு கொண்டா. பெரிய நடிகை நிஷா. அவளை தனக்கு அழைத்து பேசவும் மறுபக்கம் எடுத்த சிபி, இது உங்க நம்பரா மேடம்? எனக்கு ஏதாவது நடிக்க சான்ஸ் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டீங்களா என்று கேட்டவன் கிட்ட ஒரு வினாடி மௌனமா யோசிச்ச நிஷா, கிட்டத்தட்ட அப்படித்தான் சிபி. நான் சொல்ற அட்ரஸ்க்கு கொஞ்சம் நீங்க வர முடியுமா? நான் சொல்ற வேடத்துல நீங்க நடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே பணம் தரேன். உங்க 2 பேர் தங்கச்சிங்களையும் கல்யாணத்தையும் சிறப்பா முடிச்சிடலாம். வர்றீங்களா என்று ஆசையை கிளப்பி விட்டா நிஷா.
அதை கேட்டு மறுபக்கம் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான் சிபி. இதோ அரை மணி நேரத்துல வந்துடுற மேடம் அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டு அவ சொன்ன விலாசத்துக்கு ஆட்டோவை பிடிச்சுக்கிட்டு போனான் சிபி. அதுக்கப்புறம் நாட்கள் இப்படியே சென்றுட்டு இருந்தது. வசீகரனுக்கும் ஆராதனாவுக்கும் இடையில ஒரு பெரிய மௌன சுவரே எழுப்பப்பட்டிருந்தது. ஆராதனா வசீகரன் கிட்ட முகம் கொடுத்து பேசுறதையே தவிர்த்து வந்தா. அதை உணர்ந்த வசீகரன் ஆராதனாவை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அவ எப்பவும் போல சோஃபாவிலே படுத்துட்டு இருந்தா. அதுக்காக வசீகரன் கொஞ்சம் வருத்தப்பட்டானே ஒழிய அவகிட்ட பேசி பிரச்சனையை தீர்க்கணும்னு அவனுக்கு தோணவே இல்லை. நாட்கள் இப்படியே செல்ல அவங்க எதிர்பார்த்திருந்த அந்த பொங்கல் விழாவும் வந்துச்சு. முதல் நாள் போகி பண்டிகை. வீட்டை எல்லாரும் சேர்ந்து சுத்தம் செஞ்சுட்டு அலுவலகத்தையும் ஆட்கள் வச்சு சுத்தம் செஞ்சாங்க. அடுத்த நாள் பொங்கல் விழா. வீட்டுல பெரிய பூஜையை ஏற்பாடு பண்ணியிருந்தா வித்யா. தன் மூத்த மருமகளுக்காக அழகான பெரிய பட்டுப்புடவையும் அதுக்கு தகுந்த மாதிரி வைர நகைகளையும் போட்டு விட்டிருந்தா. ஹால்ல பூஜை நடந்துட்டு இருக்க. எல்லாரும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோட ஆண்கள் நின்று இருக்க. அப்பதான் வசீகரன் படியிலிருந்து கீழே இறங்கி வந்தான். அவனுடைய கோலத்தை கண்ட ஆராதனாவுக்கு மனசு முழுவதும் வசீகரனே நிறைஞ்சிருந்தான். எவ்வளவு கம்பீரமா இருக்கான். அவனை பார்க்க பார்க்க தெவிட்டவே இல்லை அவளுக்கு. அவனுடைய கோலத்தை தன் மனசுல ஆழமா பதிச்சுக்கிட்டா. படி இறங்கி வந்து வசீகரனும் பூஜையில தன் அம்மா பக்கத்துல நின்றிருந்த தன் மனைவி ஆராதனாவை மேலும் கீழும் கூர்மையா பார்த்துக்கிட்டே வந்தான். புதிதான பட்டுப்புடவையில வைர நகைகள் ஜொலிக்க அழகு தேவதை போல இருந்தவளை அவனுடைய கண்கள் படம் எடுத்துச்சு. அமைதியா வந்து ஆண்கள் இருக்கும் இடத்துல வந்து நின்னுக்கிட்டான் வசீகரன். பூஜை ஆரம்பிக்க இன்னும் அரை மணி நேரம் தான் இருந்தது. இதுதான் சமயம்னு உணர்ந்த வசீகரன் கார்த்திக்க திரும்பி பார்த்தான். அந்த 3 பெண்களும் வெளியில தான் இருக்காங்கன்னு அவன் கஞ்சாடையில சொல்ல உடனே தன் அம்மா அப்பா கிட்ட திரும்பினா வசீகரன். அம்மா அப்பா, உங்க 2 பேருக்கும் ஒரு இனிய அதிர்ச்சிய நான் இன்னைக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு பேச்ச தொடங்கினா வசி. அதை கேட்ட கர்ணனும் வித்யாவும் புரியாம பார்த்தாங்க. என்னப்பா, என்ன விஷயம் என்று கேட்டவர்கள்கிட்ட, நீங்க புரோக்கர் பொன்னுசாமியை வச்சு பொண்ணு பார்த்ததெல்லாம் போதும். இவங்க அவங்களுக்கு தேவையான பொண்ணுங்களை அவங்களே தேடி வச்சுட்டாங்க. உங்களுக்கு செலவே மிச்சமாயிடுச்சு. இந்த 3 பேரும் நம்ம வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறாங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அவங்களை இங்க நான் வர சொல்லுவேன் என்று வசீகரன் சொல்ல கர்ணனுக்கும் வித்யாவுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. கர்ணன் திரும்பி அந்த 3 பேரையும் முறைச்சு பார்த்தாரு. ஏண்டா, பொண்ணு பாக்குறோம்னு தெரியுதுல்ல, அப்பவே வாயில என்ன குழக்கட்டையா வச்சிருந்தீங்க? அப்பவே சொல்ல வேண்டியது தானடா. ஏண்டா இப்படி பண்றீங்க? உங்களுக்கெல்லாம் காதலிக்கிற தைரியம் எங்கிருந்துதான் வருதோ? நான் இந்த காதலுக்கு ஒத்துப்பேன்னு எப்படிடா நினைச்சீங்க என்று கோவத்தோட கேட்டாரு கர்ணன். அவர் பேசியதை கேட்ட மற்ற 3 ஆண்களும் திரு திருன்னு விழிச்சாங்க. பக்கத்துல இருந்த வித்யா, அட நீங்க வேற சும்மா இருங்க, பசங்களை சும்மா பயமுறுத்தாதீங்க, நீங்க பேசுறதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு சொன்னவ, நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க வசீகரனை தேடி எப்படி ஒரு அழகான அமைதியான பொண்ணு தேடி வந்தாலும் அதே மாதிரி மற்ற 3 பசங்களுக்கும் பொண்ணுங்க தேடி வருவாங்கன்னு அன்னைக்கு ஜோசியம் சொன்னீங்க தானே? இப்போ அது பழிச்சிருச்சு. இதை விட நமக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் என்றாள் வித்யா. பிறகு வித்யா 3 பேரையும் திரும்பி பார்த்து, என்னடா பேசாம இப்படி மரம் மாதிரி நிக்கிறீங்க? வீட்டு மகாலட்சுமிங்க 3 பேரும் வெளியே நிக்கிறாங்க, போங்கடா, அவங்க ஜோடிகளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சந்தோஷமா சொன்னான். அதை கேட்ட அடுத்த வினாடி 3 ஆண்களும் சிட்டா வெளியே பறந்து போனாங்க. அவரவர் ஜோடிய கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர அதை கண்ட வித்யாவுக்கும் கர்ணனுக்கும் ஆனந்த கண்ணீரே வந்துச்சு. 3 ஜோடிகளும் பூஜையில வித்யாவுக்கும் கர்ணனுக்கும் எதிர்ப்புறம் நிற்க வசி மட்டும் தனியா நின்னுட்டு இருந்தான். அதை பார்த்த வித்யா தன் பக்கத்துல இருந்த ஆராதனாவை பார்த்து, என்னம்மா எல்லாரும் அவங்க ஜோடியோட நிக்கிறாங்க, நீ என்ன உன் புருஷனை விட்டுட்டு என்கிட்ட வந்து நிக்கிற? போமா, போய் அந்த பக்கம் வசீகரன் பக்கத்துல நில்லு என்று தன் பெரிய மருமகளை அன்போடு அனுப்பி வச்சா. அந்த வினாடி வசீகரனை திரும்பி பார்த்தா ஆராதனா. அவன் கண்களில் எந்த உணர்வுமே இல்லை. அமைதியா அவளை கூர்மையா பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தான். அடி மேல அடி வச்சு வேற வழி இல்லாம மெதுவா வசீகரன் பக்கத்துல போய் நின்னா ஆராதனா.
அப்போ வசீகரனுடைய திரண்ட தோள் ஆராதனா மேல சற்று உரசியது. உடனே முகம் சிவந்தவ தள்ளி நின்னுக்கிட்டா. அத கவனிச்ச வசீகரன் அவ காது பக்கத்துல குனிஞ்சு, ஏய் என்னடி, நான் தொட்டா நீ குறைஞ்சு போயிடுவியா? என்னமோ நெருப்பு பட்டது மாதிரி விலகி நிக்கிற? எல்லாம் இந்த அம்மாவை சொல்லணும். அவங்க கொடுக்கற இடம்தான். உனக்கு வர வர திமிரும் வாயும் ஜாஸ்தி ஆச்சுடி என்று பல்லை கடிச்சுக்கிட்டு கோவமா சொன்னான். அதை கேட்ட ஆராதனா மௌனமா தலை குனிஞ்சு நின்னா. ஆனா அவன் சொன்னதுக்காக கூட அவன் பக்கத்துல போய் நிக்கணும்னு ஆராதனாவுக்கு தோணல. அதுலேயே முகம் கடுக்கடுத்தான் வசீகரன். எல்லாம் திமிரு என்று மனசுல கோபத்தோட நினைச்சான். அப்போ பூஜை தொடங்க எல்லாருடைய கவனமும் பூஜைக்கு போச்சு. அங்கிருந்த விளக்குகளை 4 மருமகளை கொண்டு ஏற்ற சொன்னாள் வித்யா. எல்லாருமே சந்தோஷத்தோட பூஜையில கலந்துக்கிட்டாங்க. அப்போ திடீர்னு வெளியில கார் சத்தம் கேட்க யாரா இருக்கும்னு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. அங்கிருந்து பட்டுப்புடவை சரசரக்க கார்ல இருந்து நிரஞ்சனா மயில் மாதிரி ஒயிலா நடந்து வந்துட்டு இருந்தா. அதை பார்த்த எல்லாருக்குமே அதிர்ச்சிதான். பூஜைக்குள்ள வந்து நின்ற நிரஞ்சனா வித்யாவை பார்த்து வணக்கம் அத்தை, கர்ணனை பார்த்து வணக்கம் மாமா என்று சொல்லிட்டு ஆராதனாவையும் மற்ற அனைவரையும் ஒரு தடவை சுத்தி பார்த்தா. பிறகு விளக்குகள் எரிவதை பார்த்தவ ஒரு பெரிய நெடுமூச்சு விட்டா. இந்த விளக்க உங்க வீட்டுல நான் ஏத்திருக்கணும் அத்தை. எல்லாம் என் விதி. இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாம போச்சு என்று ஆராதனாவை குற்றம் சாட்டும் பார்வையா பார்த்துக்கிட்டே சொன்னா சோகமா. அதை கேட்ட வித்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னம்மா, நீ மருமகளா வராட்டியும் இப்போ மகளா வந்திருக்கியே, வா நீயும் வந்து ஒரு விளக்கை ஏத்த என்று அவள் கையில் தீப்பெட்டியை கொடுத்து மற்றொரு விளக்க ஏத்த சொன்னா. நிரஞ்சனாவுக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. பெருமையோடையும் திமிரோடையும் ஆராதனாவை பார்த்தபடியே தீப்பெட்டியை உடனே வாங்கி அந்த விளக்கை ஏத்தி விட்டா. பூஜையெல்லாம் முடிஞ்சதும் எல்லாரும் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க புதுசா ஒரு வாலிபன் அங்க இருக்கிறதையே எல்லாரும் பார்த்தாங்க. கர்ணன் நிரஞ்சனா கிட்ட திரும்பி, யாருமா இது? நான் கவனிக்கவே இல்லை. பூஜை செய்யற மும்முரத்துல இந்த பையன் யாருன்னு கேட்கவே மறந்துட்டேன் பாரு. யார் இது என்று கேட்டார். மாமா, இவன் பேரு சிபி, என்னோட ஒண்ணு விட்ட அண்ணன். நான் வசீகரன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் வசீகரனை பார்க்கணும்ன்ற ஆசையில என் கூடயே ஒட்டிட்டு வந்துட்டான் என்றாள். டே அண்ணா, என்னடா இப்படியே நிக்கிற? இதோ உனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் வசீகரன் இவர்தான் என்று வசீகரனுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சா நிரஞ்சனா. அவன் பவ்யமா வசீகரன் கிட்ட கையை கட்டிட்டு நின்னான். சார், நான் உங்க தீவிர ரசிகன். உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்பதான் சந்தர்ப்பம் வந்துச்சு என்றான் பவ்யமாக. சிபியை மற்ற ஆண்கள் அனைவரும் மேலும் கீழும் கூர்மையாக பார்த்துட்டு இருந்தாங்க. மற்ற பெண்கள் எல்லாரும் வித்யாவுக்கு சமையல்ல உதவி பண்ண போயிருந்தாங்க. வசீகரனுக்கு சிபி நின்ற தோற்றம் மனசை என்னவோ பண்ணுச்சு. என் முன்னாடி எல்லாம் இப்படி கையை கட்ட வேண்டாம் சிபி என்று சொல்லி அவனுடைய கையை விலக்கி விட்டான் வசீகரன். வாங்க வந்து பிரசாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் தட்டை அவன் கிட்ட கொடுத்தான் வசீகரன். அத ரொம்ப பவ்யமா வாங்கினான் சிபி. பொங்கலை சாப்பிட்டு இருக்கிற வேலையில, வசி, எனக்கு உங்களால இன்னொரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாள் நிரஞ்சனா. அதை கேட்ட வசீகரன் புரியாம பார்த்தான். என்ன செய்யும் நிரஞ்சனா, சொல்லு என்று கேட்டவன் கிட்ட, இல்ல அது வந்து சிபியோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு 2 தங்கச்சிங்க, இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவருக்கு உங்க கம்பெனில ஏதாவது ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்க முடியுமா? நல்லா படிச்சிருக்காரு வசி, பிளீஸ் கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் என்று கேட்டாள். அந்த கேள்வியில் அதிர்ந்து போன மற்ற ஆண்கள் எல்லாருமே வசீகரனை திகைச்சு போய் பார்க்க, வசீகரனோ கூர்மையாக அந்த சிபியை மேலும் கீழும் பார்த்துக்கிட்டு இருந்தான்.